நான் இத சொல்லிருந்தா என்ன இந்த வேலைக்கு போக நீ அனுமதிச்சிருப்பியா? நீங்க எதுக்காக இவ்வளவு கஷ்டமான வேலைக்கு போகணும்? பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை பார்த்தவர் தானே நீங்க. இப்போ ஃபுட் டெலிவரி பாய் வேலை பார்க்கணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? என்ன என்ன பண்ண சொல்ற மகா? பிரைவேட் பேங்க்ல வேலை கிடைச்சதா உன்கிட்ட சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே நான் ஜெயிலுக்கு போனவன்னு தெரிஞ்சு எனக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அத உன்கிட்ட சொல்றதுக்குள்ள அம்மா கிட்ட எனக்கும் வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டேன். அம்மாவும் இவ்வளவு சம்பளம் வரும்னு உடனே கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கும் உடனே ஒரு வேலைக்கு போக வேண்டிய நெருக்கடி வந்துருச்சு. அந்த நேரத்துக்கு இந்த வேலை தான் மகா கிடைச்சது. ஒரு மாசம் ஓடிருச்சு. இன்னைக்கு சம்பள நாள். அம்மா என் சம்பளத்துக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த வேலைக்கும் போகலன்னா அம்மாவுக்கு எப்படி மகா பணம் கொடுக்க முடியும்? சரிங்க, ஆனா நீங்க இந்த வேலைக்கு போறீங்கன்னு அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? அழுவாங்க, புலம்புவாங்க. ஆனா அதை விட பணம் முக்கியம் இல்லையா மகா? இப்போதைக்கு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சேன். எப்போவாவது ஒரு நாளைக்கு தெரிஞ்சுதானுங்க ஆகணும். பாரு, எத்தனை இடத்துக்கு வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கேன்னு. உங்க யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை கிடைச்சிரும்னு நினைச்சேன். ஆனா துரதிருஷ்டவசமா உனக்கு தெரிஞ்சிருச்சு. சில பொண்ணுங்க மருமகளா வந்த நேரம் அவ புருஷனுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். ஆனா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வேலையாவது கிடைச்சதுன்னு நான் சந்தோஷப்பட்டேன். இப்போ அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. என்ன நினைச்சு எனக்கு வெறுப்பா இருக்கு.